This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, என்னுடைய தலைமை பண்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மன்னா, உங்கள் தலையில் மை சரியாக இல்லாததனால் ஆங்காங்கே வெள்ளை முடி தெரிகிறது மன்னா. என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்? மன்னா, நீங்கள் தலைக்கு சரியாக டை அடிக்கவில்லை என்று சொல்கிறேன். அமைச்சரே, நான் என்னுடைய லீடர்ஷிப் தலைமை பண்பை பற்றி சொல்லுகிறேன். ஓஹோ, அந்த ஷிப்பா? தலைமை பண்பா? நான் கூட தலையில் இருக்கும் மையின் பண்பை பற்றி கேட்கிறீர்களோ என்று நினைத்தேன். சரி அமைச்சரே, நீங்கள் என்னை வைத்து செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்கள். அதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். தலைமை பண்பை பற்றி நானே சில தகவல்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஓ, கண்டுபிடித்து விட்டாரா? சரி, சொல்லுங்கள் மன்னா, கேட்கிறேன். அமைச்சரே, பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உள்ளடக்கியதே வாழ்க்கை. சூழல் கடினமாக இருந்தாலும், பிரச்சனைகள் சவால் மிகுந்தவையாக இருந்தாலும், அவற்றை சமாளிக்கும் தெளிவும் மனோதிடமும் நம்மிடம் இருக்க வேண்டியது அவசியம். இவற்றை நமக்கு அளிப்பதுதான் உண்மையான தலைமை பண்பு அமைச்சரே. ஓ மன்னா, அப்படியானால் தலைமை பண்பு என்பது பிறரை வழிநடத்துவதும் ஆள்வதும் இல்லையா? அமைச்சரே, தன்னை ஆள முடியாதவன் ஒரு தலைவனாக முடியாது என்பதுதான் இதற்கு பதில். சரி மன்னா, இந்த தலைமை பண்பை நாம் எங்கே எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அமைச்சரே, தலைமை பண்பை பயில்வதற்கு பள்ளிக்கூடங்கள் தான் மிகச்சிறந்த இடம். அப்படியா மன்னா? ஆமாம், வெளி உலகுடனான முதல் தொடர்பை நமக்கு அளிப்பவை பள்ளிக்கூடங்கள் தானே. அந்த பள்ளிக்கூடங்களில் கல்வியை கற்பதோடு நம்மை சுருக்கிக் கொள்ளக் கூடாது. பின்னால் நாம் சந்திக்க போகும் சவால்களை எதிர்கொள்ள தேவைப்படும் தலைமை பண்பையும் நாம் அங்கே வளர்த்துக் கொள்ள வேண்டும் அமைச்சரே. அது எப்படி மன்னா? அமைச்சரே, சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமாக இந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். உதாரணத்திற்கு, நேரம் தவறாமை, குறித்த நேரத்தில் தூங்கி எழுதல், ஆசிரியர் சொன்ன நேரத்திற்குள் படித்து முடித்தல், அன்றாடம் சுத்தமாக உடையணிதல், அன்றாடம் உடற்பயிற்சி செய்தல், இது போன்ற ஒழுக்கம் சார்ந்த செயல்பாடுகள் எல்லாம் இந்த பண்பை நமக்குள் உருவாக்க உதவும். அதேபோல் நிறைய பொறுப்புகளை விரும்பி ஏற்பது தலைமை பண்பை வளர்ப்பதற்கு சிறந்த வழிமுறை அமைச்சரே. மன்னா, மாணவர்களுக்கு படிப்பதற்கே நேரம் போதவில்லையாம், இதில் எங்கே கூடுதல் பொறுப்பை ஏற்பது? அமைச்சரே, டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர நிர்வாகத்தை மட்டும் நாம் திறம்பட கையாள பழகிக் கொண்டால் படிப்பை தாண்டி பல பொறுப்பான பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் மாணவர்களுக்கு வசப்படும் அமைச்சரே. உதாரணத்திற்கு, வகுப்புக்கு தலைமை வகிப்பது, விளையாட்டு அணிகளில் பங்கேற்பது, சாரணர் அணியில் இணைவது, சமூக சேவையில் ஈடுபடுவது, வீட்டு நிர்வாகத்தை ஏற்று பழகுவது போன்றவைகளெல்லாம் மாணவர்களின் திறனை அதிகரித்துக் கொள்ள உதவும் அமைச்சரே. அதுவும் சரிதான் மன்னா. அதே போல கண்மூடித்தனமாக யாரையும் பின்பற்றுவது மடமை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சில விஷயங்களில் நம்மை விட சிறந்தவர்கள் பலர் இருப்பார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவர்களை பின்பற்றி நடக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அமைச்சரே. ஒருவரை பின்பற்றி நடப்பது, அவரை போலே செயலாற்றுவது என்பது இழுக்கென்று கருத வேண்டியதில்லை. முக்கியமாக அவர்களை போட்டியாளர்களாக கருதாமல் உரிய மதிப்பளித்து பழக வேண்டும் அமைச்சரே. உண்மைதான் மன்னா. இன்னொன்று அமைச்சரே, வீட்டில் நம்மை தட்டி கேட்பதற்கு, கடிந்து பேசுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழல் இருக்கலாம். ஆனால் வெளி உலகம் என்பது நிச்சயமாக இதற்கு நேர் எதிரானது. தொட்டால் சினுங்கியாக இருந்தால் உலகம் நம்மை கடந்து போய்கொண்டே இருக்கும். ஆக உலகை எதிர்கொள்வதற்கு அவசியமற்ற விமர்சனங்களை புறந்தள்ளும் திறனை ஆரம்பத்திலிருந்தே மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் சின்ன சின்ன தோல்விகளில் துவண்டு விடாமல் கீழே விழுந்தால் தானே எழுந்து நிற்கும் திறனை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் இதுபோன்ற பண்புகளை, பழக்கங்களை அவர்களின் பள்ளி பருவத்திலிருந்தே வளர்த்துக் கொண்டால் தனித்துவமான தலைமை பண்பு அவர்களுக்கு உருவாவதோடு அந்த பண்பு அவர்களை வாழ்க்கையில் வெற்றியை நோக்கியும் அழைத்துச் செல்லும். சிறப்பு மன்னா. மாணவர்கள் அவர்களின் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கான தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள தேவையான பண்புகளை, குணநலன்களை, வழிமுறைகளை, பழக்க வழக்கங்களை எல்லாம் சொன்னீர்கள். அருமை. சரி மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அமைச்சரே? தலைக்கு டை அடிக்கும் அளவிற்கு உங்களுக்கு வயதாகிவிட்டது. இதில் யார் உங்கள் வயதை கேட்டாலும் என்றும் 16 என்று இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் மன்னா, வயதை சொல்வதில் கூட பொய்தானா? என்ன
This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.